புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறும் செவ்வாயன்று பல துறைகளை சார்ந்த மருத்துவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்வுகளும் ஆலோசனைகளும் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மற்றும் வளர்ப்பு முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். நேயர்களை இதை பற்றின ஆலோசனைகள் நமக்கு வழங்குறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மர் மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆதி சிவம் அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நேயர்கள் ஆகிய உங்களின் சார்பாக அவங்கள வரவேற்கலாம். வாங்க. வணக்கம் சார். நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 முதல் 7 வரைக்கும் வந்து உலக தாய்ப்பால் வார விழா வந்து கொண்டாடப்பட்டது. அந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். டாக்டர் வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு 6 மாதத்திற்கு பிறகு என்ன மாதிரி உணவுகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களோட ஊட்டச்சத்தை எப்படி வளர்க்க முடியும், அது இல்லாத தடுப்பூசிகள் மூலயமா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படியெல்லாம் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாத குழந்தைகளுக்கு வந்து வளர்ப்பு முறை குறித்து பெற்றோரோட பங்கு என்னென்ன இருக்குது, அது இல்லாத குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து நிறைய வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க. இதை பற்றி வந்து டாக்டர் என்ன கருத்து சொல்ல வராங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்பட பாதிப்புகள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. நேயர்களை, உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப் மூலயமா பார்க்கணும் அப்படின்னா டிடி புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலயமாவும் பார்க்கலாம். மருத்துவ ஆலோசனை கழகங்கள் மருத்துவருடன் நேரடியாக பேசுங்கள். இது உங்களுக்கான நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேர்களே, நம்ம டாக்டர் கிட்ட முதல் கேள்வி கேட்கலாம். சார், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 1 to 7 வந்து உலக தாய்ப்பால் வார விழா வந்து கொண்டாடப்பட்டது. இந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவம் குறித்து நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேள்விகள் கேட்குறேன். சார், சொல்லுங்கள். நல்லது. தாய்ப்பால் வந்து ஒரு உன்னதமான விஷயம். இந்த உலகத்தில் எந்த பாலூட்டி இனத்துக்கும் குழந்தை பிறந்த பிறகு தானாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாலூட்டி இனம் வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு இயற்கையான விஷயம். ஆனால் வந்து மனிதர்களுக்கு தான் வருஷம் ஆகஸ்ட்டு 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. இயற்கையான ஒரு விஷயத்தை மனுஷனுக்கு வந்து நம்ம வருஷம் நம்ம நினைவூட்ட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முன்பு இருந்ததை விட தாய்ப்பால் கொடுக்கின்ற வழக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சமீபத்திய தகவல் படி பார்த்திங்கன்னா கூட இந்த 6 மாதங்கள் முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 50% கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. 100% தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொன்னால், தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு ஒரு பரிபூர்ண உணவு. குழந்தைக்கு வந்து எந்த எடையில் பிறந்தாலும் சரி, எந்த ஜெஸ்டேஷன் ஏஜில் பிறந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவோட தாய்ப்பாலில் வந்து குறிப்பிட்ட சத்துக்கள் சரியான விகிதத்தில் இருக்கும். அந்த குழந்தைக்கு நல்லா செரிமானமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதை மீறி நம்ம தேவையில்லாத குழந்தைக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொடுக்கறது, அல்லது மாட்டுப்பால் கொடுக்கறது, அல்லது பவுடர் பால் கொடுக்கறது, அது போல் நம்ம செஞ்சோம்னா குழந்தைக்கு நாமளே வந்து கெடுதி செய்கிற மாதிரி. அதனால் எந்த குழந்தை முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் குடித்து வளருதோ அந்த குழந்தை வந்து ஆஸ்பத்திரி பக்கமே வராது. அந்த குழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். இப்போது அம்மாவோட தாய்ப்பால் வந்து முதல்ல 1 நாள் 2 நாளில் சுரக்கிற பால் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. அந்த சீம்பால் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த மஞ்சள் கலர் காரணமே அதில் விட்டமின் ஏ சத்து நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய முக்கியமான கூறுகள்லாம் நிறையா இருக்குது. அந்த தாய்ப்பால் எடுத்த உடனே குழந்தைக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு நுண்ணுயிரிகள்லாம் வந்து நேராக வந்து குழந்தையோட குடலில் போய் கோட்டிங் மாதிரி, இப்போ நம்ம பொங்கலுக்கு செவத்துக்கு வெள்ளையடிக்கிறோம் இல்லையா, அதே போல் அந்த தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு அணுக்கள் வந்து குழந்தையோட குடலோட உட்புறத்தில் அழகான ஒரு தடுப்பு சுவர் போல் இருக்கும். அதை தாண்டி அந்த கிருமியும் உள்ளே போகாது. அதனால் நம்ம சீம்பாலை வந்து கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். குறைமாத குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். குறைமாத குழந்தைன்னா 37 வாரத்துக்கு குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு குறைமாத குழந்தைகள் சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க வந்து பெரும்பாலும் 2.5 கிலோ கம்மியாக இருப்பாங்க. 2.5 கிலோ கம்மியாக இருக்கிற குழந்தைங்க, குறைமாத குழந்தைங்கள்லாம் தாய்ப்பால் குடித்தாதான் அந்த குழந்தைங்க வந்து தப்பி பிழைக்கும். அதனால் தாய்ப்பாலை வந்து நம்ம எல்லா தாய்மார்களும் தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம ஊக்குவிக்கணும்.
தாய்ப்பால் கொடுக்கறது தாய்மாரோட அந்த அம்மாவோட கடமை மட்டும் இல்லை, அவங்களை சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க, இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இந்த தாய்ப்பால் கொடுக்க வைக்கிறதோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கணும், அதை ஊக்குவிக்கணும். அப்படி செஞ்சோம்னா எதிர்கால சந்ததி வந்து நல்ல ஆரோக்கியமுள்ள சந்ததியாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த குழந்தை 6 மாதத்துக்கு தாய்ப்பால் குடித்து வளர்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ எந்த குழந்தைகளோட எதிர்கால சந்ததியோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்குன்னா இந்த அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அதை வந்து நம்ம 6 மாதத்துக்கு கொடுக்கறது வந்து எதிர்கால சந்ததியின் ஒரு வைப்பு நிதி மாதிரி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வழக்கமாக ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி, பிபி, இல்லை உயர் ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகளும் கம்மியாக இருக்கும். அப்புறம் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளும் அந்த குழந்தைகளுக்கு வராது. சார், நீங்கள் இப்போ அழகாக தாய்ப்பாலோட முக்கியத்துவம் குறித்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இது வந்து நேயர்களுக்கு எல்லாருக்குமே இது இந்த கருத்து வந்து தெரிய வரும். சார், தொடர்ந்து பேசலாம். முதல் அழைப்பாளர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க, உங்கள் சந்தேகம் என்ன? வணக்கங்க. இப்போ வந்து 1 வயசுலேருந்து ஒரு 5 வயசுக்குள்ளார உள்ள குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம வந்து தானிய வகைகளோ கீரை வகைகளோ கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு இந்த தானிய வகைகளும் கீரை வகைகளும் எப்படி வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைகளுக்கு வந்து உணவு அளித்தல் வந்து ஒரு கலை. அதை சொல்கிறது ஈஸி, ஆனால் செய்கிறது சிரமம்தான். அதனால் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அந்த சோறு கொடுக்கறது வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். 2 பேர் கையை பிடிப்பாங்க, காலை பிடிப்பாங்க. ஒரு அம்மா நல்லா அதை பிசைஞ்சு எடுத்து வாயில் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. குழந்தை திமிரிக்கிட்டு ஓடும். அது ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து குழந்தைக்கு உணவு கொடுக்குற அனுபவம் வந்து ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கணும். அம்மாவுக்கும் இனிமையான அனுபவமாக இருக்கணும், குழந்தைக்கும் அதே போல் இருக்கணும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த 1லேருந்து 5 வயசு உள்ள வயதில் பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கறத வந்து ஒரு விளையாட்டு மாதிரி ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது குழந்தைக்கும் தனியாக ஒரு தட்டு வச்சிடலாம். குழந்தைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ, ஏன்னா 1 வயசுக்கு மேலே நம்ம சாப்பிட்ற எல்லா உணவும் குழந்தைக்கு போதுமானது, குழந்தைக்கு அதையே கொடுக்கலாம். அதனால் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையும் அந்த குழந்தை தட்டில் வச்சு நம்ம செய்யறத அந்த குழந்தை பார்த்து தானாக செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தோம்னா குழந்தை அதை நம்மளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். குழந்தை கொஞ்சம் சிந்தும் செதறும் பரவாயில்ல. ஆனால் இப்படி தான் நம்ம வந்து அது ஒரு விளையாட்டு மாதிரி ஆரம்பித்து கூடுமான வரை குழந்தைங்களுக்கு வந்து உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது அந்த பழக்கங்களையும் நம்ம கொண்டு வரலாம். அது மாற 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு கொடுக்குற உணவு வந்து நிறையா அம்மாக்கள் ஏங்க வாயிலே வைக்க மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏமா குழந்தை வாயில் வைக்கிறது முன்னாடி உன் வாயில் வச்சு பாருமா அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான். ஏன்னா குழந்தைக்கு வந்து வாயில் இருக்கக்கூடிய நம்ம கொடுக்குற உணவு வந்து ஊட்டச்சத்து உள்ளதாகவும் இருக்கணும், குழந்தைக்கு சுவையானதாகவும் இருக்கணும். அதுக்காக சுவைன்றதுக்காக அதிக அளவில் சர்க்கரை இல்லை அதிக அளவில் உப்பு கொடுக்க இல்லை அதிக அளவு காரம் இது எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான பக்குவத்தில் நம்ம கொடுத்தாலே போதும். எல்லாமே வந்து குறைவான அளவில் இருந்தாலே போதும். ஆனால் வந்து ரொம்ப பிளாண்டாக எந்த சுவையும் இல்லாத உணவை வந்து கொடுக்கக்கூடாது. 2வது பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு ஒரு உணவை நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுது அதை கலவையாக கொடுக்கறத விட ஒன்றா பழக்கப்படுத்தணும். ஒரு உணவை கொடுக்குறோம், இன்றைக்கி ஒரு பருப்பு வகை கொடுக்குறோன்னா அது பழகிடுச்சா நாளைக்கு வந்து அதை கொஞ்சம் அதிக அளவில் கொடுக்கலாம். அதனால் ஒரு உணவை குழந்தைக்கு அறிமுகப்படுத்தும் போது ஒவ்வொன்றாக குறைந்த அளவில் வீட்டிலே சமைத்த உணவை நம்ம அறிமுகப்படுத்தணும். அப்படி பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சு இப்போ 6 மாதம் முடிஞ்ச பிறகு தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். அதுக்கு பிறகு தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே வீட்டிலே செய்த இணை உணவுகளை ஆரம்பிக்கணும். வீட்டிலே செய்த உணவுனா செரிமானமாகக்கூடிய அரிசியில் செய்த உணவு, சாதம், இட்லி அது போன்ற கூழ் நிலையில் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கூழ் நிலையில் கூழ் நிலைன்னா இப்போ ஒரு ஸ்பூனில் ஒரு பொருள் எடுத்திங்கன்னா தண்ணி மாதிரி இருந்தால் அதுலேருந்து வழிஞ்சு உடனே கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கட்டியாக ஸ்பூன்லேயும் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லேசாக வழிஞ்சு வரணும். அந்த பக்குவத்தில் குழந்தைக்கு கொடுக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு உணவாக குழந்தைக்கு ஆரம்பிச்சோம். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அரிசியில் செய்த உணவு கொடுக்கலாம். அப்புறம் வேக வச்ச பருப்பு, கீரை, காய்கறின்னு ஒன்றா கொடுக்கலாம். 1 வயசில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே கொடுக்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் எந்த சத்துள்ள உணவுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியிலேருந்துலாம் எதுவுமே வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது நல்லதும் கிடையாது. வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கிற உணவுகளெல்லாம் கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு தேவையற்ற நோய் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமானவரை வீட்டிலேயே செய்த உணவுகளை தான் கொடுக்கணும். சுத்தமான முறையில் அன்றன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச உணவு தான் குழந்தைக்கு கொடுக்கணும்.
அப்படி கொடுத்தாலே குழந்தைக்கு வந்து போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கும், தானாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவர் கேட்ட மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு உணவு ஊட்டும் போதும் இனிமையான அனுபவமாக இருக்கணும். கண்டிப்பா சார். ஐயா, நீங்க கேட்டதுக்கு வந்து டாக்டர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரி வந்து உணவுகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிறைய தகவல்கள் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. சார், நீங்க இப்ப சொன்னீங்க, அது வந்து நம்ம ஊட்டும்போது நம்மளுக்கும் ஒரு இனிமையான ஒரு தருணமா இருக்கணும், அந்த குழந்தைக்கும் அது இனிமையான ஒரு தருணமா தான் இருக்கணும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலாவை காட்டி சாதம் ஊட்டுவாங்க, இல்லை வெளியே கூட்டிட்டு போயிட்டு சாதம் ஊட்டுறது. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து எல்லாரும் வந்து மொபைல் வச்சாதான் சாப்பிட்றாங்க, என் மொபைல் பார்த்தா தான் என் குழந்தை சாப்பிடுது அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இந்த திரை பிரச்சனை வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்குமே தாக்கம் இருக்குது. ஆனால் இந்த திரை நேரம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து குறைவான அளவில் தான் இருக்கணும். சார், இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க சார். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சியோட பேச. ஐயா வணக்கம் ஐயா. ஹலோ, சொல்லுங்க ஐயா, உங்க சந்தேகம் என்ன? பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க ஐயா, உங்க சந்தேகம் என்ன? பேர குழந்தைக்கு என்ன ஊட்டச்சத்து வகை ஆரம்பிக்கலாம்? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்ன? 6 மாசம் ஆன பேர குழந்தைக்கு என்ன ஊட்டச்சத்து வகை ஆரம்பிக்கலாம்? ஓகே, இது முக்கியமான கேள்வி. நான் இப்போ சொன்ன மாதிரி 6 மாதம் முடிவடைந்தவுடன் குழந்தைக்கு வீட்டிலேயே செய்து இணை உணவை ஆரம்பிக்கணும். என்ன உணவுனா, முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது குழந்தைக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவு, அரிசியில் செய்த உணவு கொடுக்கலாம். சாதம், இட்லி அது போன்ற உணவுகளை கொடுக்கலாம். நல்லா வேக வச்சு மசிய வச்சு குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு வேக வச்ச பருப்பு, கீரை, காய்கறின்னு ஒன்றா சேர்த்துக்கலாம். 1 வயசு ஆகும்போது நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அது எல்லாமே குழந்தைக்கு கொடுக்கலாம். சார், அது இல்லாத இந்த பாக்கெட்டில் வாங்கி போடுறது எந்த பொருளுமே கொடுக்கக்கூடாது. ஆமாம், வெளியிலேருந்து வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயா, டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க 6 மாதம் வரைக்கும் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணும், 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன மாதிரி இணை உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சார், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தோம்ல சார், மொபைல் டைமிங் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, அது இல்லைன்னா சாப்பிட முடியாத அளவுக்கு பசங்க வந்து அடம் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம் சார். ஆமாம், இந்த திரை நேரன்றது செல்ஃபோனு, கம்ப்யூட்டர், டிவி இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த திரை நேரம். அது கூடுமானவரை எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு திரை நேரம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு குழந்தை ஒரு டிவி பார்த்துட்டே இருக்குதுன்னா அது உட்காந்த இடத்துலையே அந்த டிவியை பார்த்துட்டே இருக்குன்னா அதுக்கு போதுமான உடற்பயிற்சி அந்த குழந்தைக்கு இருக்காது. ரெண்டாவது, டிவி பார்க்குற சுவாரஸ்யத்தில் அது வாய்க்குள்ளே என்ன போகுதுன்னு தெரியாது, நிறைய நொறுக்கு தீனி உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இதே பழக்கத்தில் குழந்தைக்கு வந்து நிறைய ஊழசதை சேரும், அந்த குழந்தைக்கு உடல் பருமன் அதிகரிக்கும். எந்த குழந்தைக்கு தேவையில்லாமல் கொழுப்பு சேருதோ, உடல் பருமன் அதிகரிக்குதோ, அந்த குழந்தைக்கு 40 வயசில் வர வேண்டியதெல்லாம் 20 வயசு 30 வயசுலேயே அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை வந்துடும். அதனால் திரை நேரத்தை வந்து நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடுக்கு பக்கத்தில் செல்ஃபோன் வச்சா தான் குழந்தை சாப்பிட்றது, இல்லை மொபைல் காமிச்சா தான் சாப்பிட்றதுன்னு சொல்கிற பிரச்சனை இருக்குது. ஆனால் குழந்தை பிறக்கும்போதே என்ன மொபைல் ஃபோனோடையே பிறக்குது, நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் செய்யுது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பழக்கமே வீட்டில் உள்ள பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை பார்த்து தான் குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் ஜென்ரலாகவே ஒரு வீட்டில் வந்து திரை பார்க்குற நேரங்களை வந்து குறைவாக இருக்கணும். ரெண்டாவது வந்து புத்தகம் படிக்கிற பழக்கங்களை வந்து பெற்றோர் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க படிக்கும்போது குழந்தைக்கும் கையில் படிக்கிற ஏஜ் இருக்குது, அதுக்கு வயதுக்கு ஏற்ற புத்தகங்களை குழந்தைகிட்ட கொடுக்கலாம். ஸோ பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்களோ அதே குழந்தைங்கள் செய்வாங்க. குழந்தைங்க விளையாட்டுக்கு இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கலாம், அதை திரை நேரத்தை அலோவ் பண்ணலாம். பட் கூடுமான வரை உணவு உண்ணும் பொழுது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசி, அதிகம் பேசக்கூடாது, புறையக்கூடாது, உட்கார்ந்து உணவு சாப்பிடுவது நல்லது. இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வைஃபை மோடம் வச்சுருக்காங்க, வேணால் சாப்பாடு டைமில் அதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம், அல்லது செல்ஃபோன்லாம் பிடுங்கி பக்கத்தில் ஓரமாக வச்சிடலாம். எதையாவது ஒன்று நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா அதுவே பழக்கமாகிடும். ஆனால் அதுக்கான முயற்சிகளை பெற்றோர் எடுக்கணும். அவர்கள் வந்து திரையை கம்மியாக பார்க்குறதுக்கு உதாரணமாக இருக்கணும். குழந்தைக்கு வந்து அட்வைஸ் மட்டும் சொன்னால் எந்த குழந்தையும் கேட்டுக்காது. ஏன்னா எந்த பெற்றோர்கள் அவர்களாகவே அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அட்வைஸ் இல்லாமலே குழந்தைங்க பார்த்து கற்றுக்குவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து டிவி பார்க்காத, மொபைல் பார்க்காதுன்னு சொல்கிறத விட்டது அதை நாம் எக்ஸாம்பிளாக இருக்கணும்.
ஓகே சார், கண்டிப்பாக சார். எல்லாரும் வந்து கண்டிப்பாக அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட் ஒரு ரோல் மாடலாக இருக்கும்போது இப்போ நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எடை வந்து ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து குறைவாக பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு தாய்ப்பால் தாண்டி அவங்க எப்படி வந்து பேரண்ட் வந்து கேர் எடுக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் சார் நேயர்களுக்கு. ஆமாம், எடை குறைவாக பிறந்தாலும் இல்லை குறை மாதத்திலேயே அந்த குழந்தை வந்து பிரசவம் ஆயிட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த அம்மாவோட தாய்ப்பாலில் கூடுமான அளவுக்கு போதிய அளவுக்கு புரதச்சத்து இருக்கும். ஏன்னா குழந்தையோட முக்கியமாக எடை கூறத்துக்கான தாய்ப்பாலில் இருக்கிற புரதச்சத்து தான். ஒரு நிறை மாத குழந்தையோட ஒரு குறை மாத குழந்தையோட அம்மாவோட தாய்ப்பாலில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அதனால் முதல் 6 மாதத்துக்கு குறை மாதமானாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது தான் குழந்தை வந்து 2 கிலோவாக இருக்கும், இல்லை 2.5 கிலோ கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கங்காரு முறையில் சேய் பராமரிப்பு சொல்லி கொடுப்பாங்க. கங்காரு மாதிரி நீங்கள் கங்காரு பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஆஸ்திரேலியா அனிமல். அது வந்து அது குட்டி குழந்தை வளர்கிற வரைக்கும் அதோட பவுச்சிலே வச்சுட்ருக்கோம், வயிற்றுக்கிட்டே வச்சுருக்கோம். அந்த முறையில் தோலோடு தோல் தாயும் சேயும் வந்து எவ்வளோ நேரம் வச்சுருக்காங்க பார்ப்பாங்க. எங்கள் ஆஸ்பத்திரிலையும் அந்த கங்காரு முறையில் சேய் பராமரிப்பை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம், செவிலியர் உதவியோடு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ குறை மாத குழந்தைகள் 2.5 கிலோவுக்கு கம்மியாக பிறக்கிற எல்லா குழந்தையும் செய்ய ஆரம்பிக்கலாம். அம்மா வந்து நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு, ஏன்னா தோல் அழுக்கு இருக்கக்கூடாது, சுத்தமாக குளிச்சுட்டு குழந்தைய எடுத்து தோலோட தோல் வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு இருக்கும்பொழுது குழந்தைக்கு வந்து அம்மாவோட இதய துடிப்பு, அம்மாவை மூச்சு விடுறதெல்லாம் குழந்தைக்கு தூண்டுதலாக இருக்கும். குழந்தையோட தட்பவெட்ப நிலை சீராக இருக்கும். குழந்தைக்கு வந்து மார்பகத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி பால் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் குழந்தைக்கு சீக்கிரம் எடை கூடும். ஸோ குறைமாத குழந்தைங்களும் தாய்ப்பால் தொடர்ந்து அம்மா கொடுக்கணும், அடிக்கடி கொடுக்கணும். இந்த மாதிரி கங்காரு முறையில் பராமரிக்கும் போதும் தாய்ப்பால் சுரக்கிறது அதிகமாகுது, அந்த குழந்தைகளுக்கு சீக்கிரம் எடை கூடுது. எல்லா குழந்தைங்களுக்கும் குறிப்பாக தாய்மார்கள் வந்து இரவு நேரத்தில் கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான ஹார்மோன் ப்ரோலாக்டின்னு சொல்லுவாங்க, அது இரவு நேரத்தில் தான் சுரக்கும். அதனால் தாய்ப்பால்கள் கண்டிப்பாக இரவு நேரங்களில் குழந்தைக்கு எழுந்து தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. எந்த அளவுக்கு அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகமாகும். 6 மாதங்களுக்கு பிறகு மற்ற குழந்தைகள் கொடுக்குற மாதிரி இணை உணவு இந்த குழந்தைங்க கொடுக்கலாம். தடுப்பூசிகளை காலத்துக்கு நம்ம தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி போட்டுக்கணும். சார், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி, உங்கள் பேர் சொல்லுங்க. மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைம்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா, உங்கள் சந்தேகம் என்ன? வணக்கங்க. வந்து குழந்தைங்க வந்து அழாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அது அந்த குழந்தை வந்து கை தூக்கும், பெரியவங்களும் அதை வந்து கை சூப்போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அது வந்து அசுத்தமான இடத்துலலாம் கையை வச்சுட்டு வந்து அந்த கை சூப்புறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு ஊட்டச்சத்துமே சாப்பாடு கொடுத்தாலுமே சரி, அதை வந்து அவங்க ஊட்டி விடாம ஒரு தட்டுல வச்சிருவாங்க. அந்த தட்டை வந்து அதை அவங்க இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு சார், நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு பதில் சொல்லிடலாம் சார். அவர் வந்து குழந்தைங்க கை சூப்புறதை பற்றி கேட்டிருந்தார். குழந்தைங்க வந்து இந்த கை சூப்புறதுக்கு காரணமே வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்திக்காக தான். அவங்க குழந்தை வந்து உள்ள கருவறையிலேருந்து வெளியே வரும்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சூழ்நிலை வந்து வித்தியாசமாக இருக்குது. அதை ஒரு பாதுகாப்பாக உணர்கிறாங்க. அதனால் பார்த்திங்கனாலும் எந்த அம்மா வந்து குழந்தைய அடிக்கடி ஹேண்டில் பண்ணுறாங்களோ, எடுத்து தாய்ப்பால் அடிக்கடி கொடுக்குறாங்களோ அந்த குழந்தைங்களாம் அந்தளவுக்கு கை சூப்புற பழக்கம் இருக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த விரல் சூப்புற பழக்கம் கருவிலேயே சில குழந்தைங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து இதை வந்து நம்ம வித்தியாசமாக பார்க்க வேண்டாம். அது வந்து குழந்தைய வந்து ஒரு தன்னைத்தானே திருப்தி கொள்றதுக்காகவோ அல்லது பாதுகாப்பாக உணர்றதுக்காக பண்ணுறாங்க. பெரும்பாலான குழந்தைங்களை வந்து டைவர்ட் பண்ணோம்னாலே அது இந்த பழக்கத்தை விட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஏன் கை சூப்பரேன்னு எல்லாரும் அதையே ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது சில குழந்தைங்க விட மாட்டாங்க. ஆனால் வந்து பெரும்பாலும் இது போன்ற குழந்தைங்களுக்கு வேறு மனநல பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு அது போல் இருக்காது. ஆனால் ஒருவேளை அந்த குழந்தைங்களுக்கு இதை தவிர்த்து அதிகப்படியான பயம் இல்லை மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தனியாக நம்ம வைத்தியம் பார்க்குறது நல்லது. மற்றபடி அந்த குழந்தை நல்லா வளருது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, கை சூப்புறது மட்டும் இருக்குன்னா அதை கண்டுக்காமல் விட்டுடலாம், அது தானாகவே சரியாயிடும். அது இல்லாத ஒரு சில பேரண்ட்லாம் வந்து அது கையில் கிளாத் எல்லாம் சுற்றி வைப்பாங்க, அதெல்லாம் தேவையற்றது மேடம். அது வந்து ஒரு மன வளர்ச்சி சார்ந்த விஷயம், குழந்தை வளர வளர தானாக விட்டுருவாங்க. ஓகே சார், நீங்கள் கேட்டதுக்கு வந்து டாக்டர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா?
அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம்னா தடுப்பூசிகள் பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு வந்தீங்க. தடுப்பூசிகள் குறித்து நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் சார். சொல்லுங்கள், என்ன மாதிரி தடுப்பூசிகள் ஆரம்பத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சார். தடுப்பூசி வந்து போடுறதால் தான் பல்வேறு குழந்தைகளோட இறப்புகளை நம்ம இப்போ தடுக்க முடியுது. நம்ம தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து கிட்டத்தட்ட 10 வயசு வரைக்குமே வந்து தடுப்பூசி அட்டவணையில் இருக்கிறது. இப்போது புதிதாகவும் சில தடுப்பூசிகளை சேர்த்துருக்காங்க. அதனால் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த மருத்துவமனையில் பிறந்தாலும் சரி, தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி கொடுக்கணும். இது எல்லாமே வந்து காலங்காலமாக கொடுக்குறது தடுப்பூசிகள் வந்து ரொம்ப பாதுகாப்பானவை. அது போடுறதால அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம வராமல் தடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா இடது கையில் வந்து தோல் ஊசி போடுவாங்க. தோல் ஊசி வந்து இந்த குழந்தைக்கு வந்து டிபி வராமல் தடுக்கிறதுக்காக டியூபர்குலோசிஸ் அது வராமல் தடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வாயில் சொட்டு மருந்து, போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க. ஓரல் போலியோ வேக்சின், ஓபிவி சொல்லுவாங்க. அதனால் போலியோ சொட்டு மருந்து, அப்புறம் தொடையில் வந்து மஞ்சக்காமலை ஊசி போடுவாங்க. மஞ்சக்காமலைன்றது வந்து மஞ்சக்காமலை பி அப்படின்ற ஹெப்படைட்டிஸ் பின்ற ஒரு குறிப்பிட்ட கிருமிக்காக போடுறது. ஸோ பிறந்த குழந்தைக்கு இந்த 3 தடுப்பூசி போடுவாங்க. பிசிஜி டிபிக்கானது, போலியோ வந்து தடுக்கிறது வாயில் சொட்டு மருந்து, அதுக்கப்புறம் மஞ்சக்காமலைக்கான தடுப்பூசி ஹெப்படைட்டிஸ் பி போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து குழந்தைக்கு 45 நாளில் போடுவாங்க. 45 நாளில் போடுற ஊசிகளையும் வந்து பென்டாவேலண்ட் வேக்சின் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா டிபிடி இருக்குது. டிபிடியில் வந்து டிப்தீரியா, அதாவது டிப்தீரியா வந்து தொண்டை அடைப்பான்னு சொல்கிறது. அப்புறம் வந்து டெட்டனஸ், அதாவது ரணஜனி சொல்கிறது. பெர்டூசிஸ் வந்து கக்குவான் இருமல், விடாமல் குழந்தைங்க இருமிட்டுருக்கும், அந்த டிபிடி சேர்ந்தது. இது இல்லாமல் இந்த 3 கூடவே சேர்ந்து குழந்தைக்கு ஹெப்படைட்டிஸ் பி, இன்ஃப்ளூயன்ஸா பி அப்படின்னு கொடுக்குறாங்க. அது எல்லாமே சேர்ந்துருக்கு. இது தவிர்த்து இந்த பென்டாவலண்ட் தடுப்பூசியை தவிர்த்து 45 நாள்லேயே குழந்தைக்கு வந்து ரோட்டா வைரஸ், அதாவது குடலில் வந்து குழந்தைகளுக்கு காமன் நம்ம இந்தியாவில் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு காரணம் வந்து ரோட்டா வைரஸ் என்ற ஒரு வைரஸ் கிருமி, அதுக்கான தடுப்பூசியும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஐபிவின்னு, அது இந்த ஓரல் போலியோ வேக்சின் கொடுக்குற மாதிரியும் ஐபிவியும் தோல் ஊசியாக போடுறாங்க. அப்புறம் நியூமோகாக்கஸ், அதாவது குழந்தை வளர்ந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து சில ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியா கிருமின்றது நியூமோகாக்கஸ் வந்து ஒரு பாக்டீரியா கிருமி. அதனால் வந்து காதில் சீழ், நெஞ்சில் சளி இது போன்ற, அல்லது மூளைக்காய்ச்சல் இது போன்ற வரலாம். அதனால் இந்த மூளைக்காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்காகவே இந்த 2 காம்பனண்ட் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா பின்னு நான் சொன்னேன், நியூமோகாக்கஸ், இது எல்லாமே கொடுக்குறாங்க. இது போல் 9 மாதத்துக்கிட்ட வந்தீங்கன்னா அடுத்த 45, 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 9 மாதத்தில் வந்து திரும்ப வந்து குழந்தைக்கு வந்து எம்ஆர் வேக்சின் தராங்க. அதை தட்டம்மை ஊசி, அப்புறம் ருபல்லா, அதை ஜெர்மன் தட்டம்மை மாதிரி அதுக்கான ஊசி தராங்க. கூடவே குழந்தைக்கு வந்து விட்டமின் ஏ மருந்தும் கொடுக்குறாங்க. இந்த விட்டமின் ஏ மருந்து வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு 9 மாதத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் நம்ம விட்டமின் ஏ மருந்து கொடுக்குறோம். ஏன் விட்டமின் ஏ மருந்து கொடுக்குறோம்னா குழந்தைக்கு வந்து விட்டமின் ஏ வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜவ்வு எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கண்ணு தெரியுதுங்களா, கண்ணில் வந்து ஒரு ஜவ்வு இருக்குது, வாய்க்குள்ளார ஜவ்வு இருக்குது, குடலுக்குள்ளார ஜவ்வு இருக்குது, இந்த எபித்தீலியம் சொல்லுவாங்க. இந்த ஜவ்வுலாம் நல்லா சிறப்பாக வேலை செய்யணும். அதுக்காக வந்து விட்டமின் ஏ பொருள் தேவை. 2வது விட்டமின் ஏ இருந்தால் தான் குழந்தைக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ சத்து உடம்பில் நன்றாக இருந்தால், ஒருவேளை இந்த குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இல்லை நிமோனியா என்று பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்தால் அந்த குழந்தைங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. அதனால தான் விட்டமின் ஏவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்கன்னு சொல்கிறோம். 9 மாதத்தில் ஆரம்பித்து 5 வயசு வரைக்கும் அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 வயசில் நடுவில் 1.5 வயசில் திரும்ப டிபிடி பூஸ்டர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 5 வயசில் டிபிடி கொடுக்குறோம். அப்புறம் டிடி கொடுக்குறோம். இப்போ டிடின்றது தனியாக வரல, டிடின்னு தான் வருது. அதை வந்து 10 வயசில் கொடுக்குறோம். இப்படி வந்து நம்ம தேசிய தடுப்பூசி அட்டவணையில் இருக்கக்கூடிய தடுப்பூசிகளை கட்டாயம் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பெரும்பாலான நோய் வரதை நம்ம தடுக்கலாம். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து அட்டவணைப்படி அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது போகிற பட்சத்தில் அவங்க ஒரு சில நாள் தள்ளி கூட போட்டுக்கலாமா, இல்லை அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்களா? கூடுமானவரை நம்ம வந்து அந்த தடுப்பூசி அட்டவணையில் எப்படின்னா சொல்லியிருக்காங்களோ அந்த காலக்கடையில் வந்து போட்டுக்கிறது நல்லது. ஒருவேளை சில காரணங்களால் தள்ளி போச்சுனாலும் வந்து போட்டுக்கிறது நல்லது. எவ்வளோ சீக்கிரம் போடுறாங்களோ அவ்வளோ நல்லது.
அது முடிச்சிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும் ஆமாம். அப்படிதானே இப்போ சில பார்த்தீங்கன்னா இந்திரதனுஷ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து 2 வயசில் வருது, நான் பிறந்ததுலேருந்து எந்த தடுப்பூசியும் போடலைன்னா அது வரைக்கும் என்ன போடணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவாங்க அந்த குழந்தைக்கு. அதனால் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இந்த தடுப்பூசியெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால் நம்ம கூடுமானவரை இதை தடுப்பூசி பற்றின விழிப்புணர்வு இருக்கணும். இது தடுப்பூசிகள் வந்து பாதுகாப்பானவை, அதை போடுறதால தான் சமுதாயத்தில் கிருமி தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும், குழந்தைகளோட இறப்பு கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அவசியம் வந்து நம்ம அரசு மருத்துவமனையில் வழங்கக்கூடிய தடுப்பூசிகளை எல்லோரும் போட்டுக்கணும். சார், தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வந்து அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து ஒரு சில பேரண்ட் வந்து பயந்துருவாங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? பெரும்பாலான தடுப்பூசி போடும்போது குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சல் வர்றது இயல்பான விஷயந்தான். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே எந்த ஒரு கிருமி போனாலுமே காய்ச்சல் வருது. அதே போல் தான் தடுப்பூசி சில கிருமிகளையே வந்து ரொம்ப வீரியம் கம்மியாக்கி தான் தடுப்பூசியை செய்கிறாங்க. ஸோ அது போன்ற விஷயம் கொடுக்கும்போதும் காய்ச்சல் வரது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அந்த காய்ச்சல் வரத்தே வந்து தடுப்பூசி வேலை செய்யுது அப்படின்றத விட ஒரு வெளிப்பாடு தான். அதனால் மற்ற குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது நம்ம என்ன காய்ச்சலுக்கான மருந்து கொடுக்குறோமோ அதே இதை குழந்தை கொடுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இருக்கும், மற்றபடி அந்த குழந்தைங்க சரியாயிடுவாங்க. குழந்தை சோர்ந்து போகாமல் பார்த்துக்கணும், குழந்தை உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைன்னா அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான உணவு கொடுக்கணும், நிறைய நீராகாரம் கொடுக்கணும். ஒருவேளை ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லது காய்ச்சல் கூட வலிப்பு அது போன்ற பிரச்சனைகள் வேறு ஏதாவது உபாதைகள் இருக்குது, இல்லை குழந்தை ரொம்ப சோர்ந்து போகுதுன்னா மருத்துவமனையை அணுகிறது நல்லது. ஓகே சார். சார், இப்போ ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது இல்லாத அதை எப்படி வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி தான். குழந்தை பிறந்தவுடன் எல்லா தாய்மார்களுக்கும் முதல் 1 நாள் 2 நாளுக்கு தாய்ப்பால் வந்து சொட்டு சொட்டாக தான் வரும், அது இயற்கையானது. ஆனால் அப்போயே சில தாய்மார்கள் வந்து எனக்கு பாலே கிடைக்கல, பத்தலை, வரலை அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இது வந்து பால் கிடைக்கலன்றது வந்து பெரும்பாலும் வந்து தாய்மார்களோட மனதில் தான் இருக்குது, அது நிஜம் கிடையாது. அதனால் குழந்தையின்ற அனைத்து தாய்மார்களாலும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க முடியும், தாய்ப்பால் கொடுக்குற அளவு அதிகரிக்கும். அதனால் அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, மனதளவில் வந்து முடியும், என்னால் தாய்ப்பால் கொடுக்க முடியும், கொடுத்தா தான் என் குழந்தைக்கு நல்லது, அப்போ தான் அந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் அறிவுள்ள குழந்தையாக இருக்குன்னு ஒரு மனதளவில் அந்த அம்மா வந்து தயார்படுத்திட்டோம்னா அந்த மாதிரி எண்ணமே தாய்மார்களுக்கு வராது. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்கள் குழந்தைய ஹேண்டில் பண்ணணும், அடிக்கடி குழந்தைய எடுத்து மாரில் வைக்கணும். குழந்தைய அன்னை வந்து மார்போடு வைக்கும்போது அந்த தொடுதல், அதுக்கு அந்த தூண்டுதலால் அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் சுரக்கத்தெல்லாம் நல்லாயிருக்கும். 2 அல்லது 3 நாளுக்கு பிறகு தாய்ப்பால் அவங்களுக்கு வழக்கம் போல் வர ஆரம்பிக்கும். இது வந்து இயற்கையானது. ஆனால் வந்து நம்ம தாய்மார்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தரணும், என்கரேஜ் பண்ணணும். ஓ வரலையா, நம்ம வந்து மாட்டுப்பால் கொடுத்துடலாம், நம்ம பவுடர் பால் கொடுத்துடலான்னு நெகட்டிவாக சொல்லக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் வைப் அம்மாவை சுற்றி இருக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா எல்லா தாய்மார்களும் தாய்ப்பால் கொடுக்கலாம். நிறைய தாய்மார்கள் இப்படி வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து வந்து ஆலோசனை தான். எந்த தாய்மார் பால் பத்தலை இல்லை பால் கிடைக்கலன்னு வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான மருந்து ஆலோசனை. பெரும்பாலும் தாய்மார் உட்காந்து என்ன நினைக்கிறீங்க, ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களோட சந்தேகங்களை நம்ம நிவர்த்தி பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு வந்து போதுமான எடை கூடுது, அந்த குழந்தை வந்து ஒரே நாளில் 5-6 தடவை நல்லா ஒன்றுக்கு போகுதுனாலே அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா தாய்ப்பால் எடுத்துக்கிட்டிங்களா அதில் 80% தண்ணி தான் இருக்குது, தண்ணி உள்ளே போனால் தானே யூரின் வரும். அதனால் வந்து ஒரு குழந்தை 5-6 தடவை போச்சுனாலே அந்த குழந்தைக்கு போதுமான அளவுக்கு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம். இது போன்ற விஷயங்களை அம்மாவுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இன்புட் இருக்கும், அவங்க தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக சில பிரத்யேக மாத்திரை கொடுக்குறோம். ஆனால் மாத்திரையை விட அம்மா கிட்ட பேசணும், அம்மாவோட மனநிலையை வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை வந்து கருவுற்ற காலத்திலேயே நம்ம தாய்மார்கள் கொடுத்துட்டோம்னா அவங்க தயார் நிலையில் இருப்பாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மேலும் பல பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
சிறிய இடைவேளைக்கு பின் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மற்றும் வளர்ப்பு முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் ஆதிசிவம் அவர்கள் வந்து நிறைய தகவல்கள் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்களே, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722888. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து யூடியூப் மூலமா பார்க்கணும் அப்படின்னா டிடி புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலமாகவும் பார்க்கலாம். மருத்துவ ஆலோசனை கலைஞர்கள் மருத்துவருடன் நேரடியாக பேசுங்கள். இது உங்களுக்கான நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேயர்களே, நம்ம டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேள்விகள் கேட்கலாம். சார், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி என்ன பார்த்துட்ருக்கோம்னா, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ ஊட்டச்சத்து உணவுகள் அவங்க எடுத்துக்கல அப்படின்னா நம்ம என்ன மாதிரி பாதிப்புகள், பிரச்சனைகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேருக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சார் சொல்லுங்கள். ஆமாம், இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. எந்த குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கோ சில அறிகுறிகளை வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது முதல்ல எடுத்தது விட்டமின் ஏ பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த விட்டமின் ஏ குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க. மாலையானால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைங்களோட கண் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வறண்டு போயிருக்கும். அதே குழந்தைங்களுக்கு வந்து வாய்ப்பகுதி இல்லை கண்ணில் ரொம்ப வறட்சியாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பாக இருக்குது. சில சமயம் நான் வந்து விட்டமின் ஏ குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு கண்ணில் வந்து வெளிப்பக்கத்தில் வந்து வெள்ளையாக ஒரு முக்கோண வடிவில் ஒரு விஷயம் இருக்குது, பைடாட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் கண் பார்வை பிரச்சனையாக இருக்குது இல்லை கண் வறட்சியாக இருக்குன்னா அந்த குழந்தைக்கு விட்டமின் ஏ குறைபாடு இருக்கான்னு பார்க்கலாம். ரெண்டாவது, இதை தவிர்த்து நம்ம வந்து மற்ற விட்டமின்கள் இருக்குது. பி விட்டமின், சி விட்டமின், டி விட்டமின் இருக்குது. இதில் பி விட்டமின்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாயில் புண்ணு இருக்கிறது, அது போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். சி விட்டமின் பார்த்திங்கனாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சி விட்டமின் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஈரலேருந்து ரத்தம் கசியறது அல்லது எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்கிறது, இதெல்லாம் வந்து சி விட்டமின் இருக்குது. டி விட்டமின் ரொம்ப முக்கியம். விட்டமின் டி குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எலும்பு வந்து சரியான வகையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்காது. அந்த குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை எலும்புலாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், கை காலில் வந்து வளைவுகள் இருக்கலாம், அல்லது தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த விட்டமின் டியில் இருக்குது. இல்லை குழந்தையோட இப்போ நடக்கிற குழந்தையானா ரொம்ப வீக்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியாகவே நடக்க மாட்டான்னு சொல்லலாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இது தவிர்த்து குழந்தைங்களுக்கு வந்து புரதச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து எடை கூடுறது கம்மியாக இருக்கும். அந்த பெரும்பாலான குழந்தைங்க வந்து அந்த வயதுக்குரிய எடை இல்லாமல் இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 வயசில் நம்ம கொடுக்குற உணவு தான் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு காரணம். அப்போது ஒரு குழந்தைக்கு ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து மூளையோட செயல்பாடை வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அது சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, இன்னும் சில சமயம் தூங்கிட்டே இருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து தைராய்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே வந்து தைராய்டு கம்மியாக சுரக்கிறதால வந்து சில பிரச்சனைகள் இருப்பாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இப்போ வந்து பிறந்த உடனேவே வந்து தைராய்டு டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி அந்த குழந்தைக்கு தைராய்டு சுரக்கிறது கம்மியாக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கான தைராய்டுக்கான மாத்திரைகள் கொடுக்குறாங்க. அதனால் அந்த பிரச்சனை இல்லாமல் போகுது. ஆனால் ஒரு சில அதையும் தாண்டி சில குழந்தைங்க வந்து தைராய்டு பிரச்சனை இருந்தும் அது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதால அந்த குழந்தைங்களுக்கு வந்து மூளை பாதிப்பு வரும். அதனால் கண்டிப்பாக தைராய்டு சுரக்கிறது பிரச்சனை இருந்ததுன்னா ஆரம்ப நிலையிலே கண்டறியறது நல்லது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? வணக்கங்க. அதாவதுங்க, குழந்தை பிறந்ததுமே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு பட்சத்துல அந்த 6 மாச குழந்தைக்கு வந்து நம்ம அந்த தாய்ப்பால் நிகரான ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும்னா நீங்க எதை வேணும்னு சொல்லுவீங்க, அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத சொல்லுங்க. ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி தான். தாய்ப்பாலுக்கு நிகராக நம்ம எந்த ஊட்டச்சத்துமே சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு பால் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் இதில் இவ்வளோ அதிகமாக இருக்குது, அது இவ்வளோ அதிகமாக இருக்குது சொன்னாலும் தாய்ப்பாலுக்கு நிகரான ஊட்டச்சத்து எதுலேயுமே கிடையாது. ஏன்னா தாய்ப்பால் வந்து புரதச்சத்து மற்ற கொழுப்பு சத்துலாம் இருந்தாலும் குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு தேவையான பொருள் எல்லாருமே தாய்ப்பாலில் இருக்குது. பல நுண்ணுயிர்கள் உள்ளே இருக்குது. அது எதுவுமே வந்து நம்ம ஈடுகட்ட முடியாது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு வேளை தாய்ப்பால் கொடுக்கலன்னு கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்யறதுன்னு கேட்டார். தாய்ப்பால் வங்கிகள் பற்றி. ஆமாம், அதை
அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு குழந்தை டெலிவரி ஆகும்போது அம்மாவுக்கு எதாவது பிரச்சனை ஆகுது, இல்லை அம்மா தவறி போகிறாங்க, இல்லை அம்மா சீரியஸ் ஆகி ஐசியூவில் இருக்கிறாங்க, அதில் வேறு சில காரணங்களால் ஒரு நாள் 2 நாள் குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காம போகுது, இல்லை அம்மா எட்ட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இருக்கும்போது தான் தாய்ப்பால் வங்கியோட பயன்பாடு வருது. இப்போ எப்படி ஒரு நம்ம பாண்டியில் இருக்கிற மாதிரி தாய்மார்கள் வந்து தன்னார்வத்தோடு கொடுக்குற அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்தது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தாய்ப்பால் வங்கியில் கொடுக்கும்பொழுது அதை நான் வாங்கி சேகரித்து வச்சு குறிப்பிட்ட தட்பவெட்ப நிலையில் -20 டிகிரி செல்சியஸில் சேமித்து வச்சு அந்த குழந்தைய வந்து பாஸ்சுரைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக, அதாவது அப்படி செய்யும்போது அதில் ஒரு வேளை கிருமிகள் தாக்கம் இருந்துச்சுனாலும் அது இல்லாமல் பண்ணிடலாம். அப்படி அந்த பாஸ்சரைசேஷன் முறையில் செஞ்ச தாய்ப்பாலை வந்து அது தேவைப்படுற குறை மாத குழந்தைகளுக்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த சொந்த தாயிடமிருந்து கிடைக்காத குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பால் வங்கியிலேருந்து பால் எடுத்து கொடுக்குறோம். இது தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுத்தாலும் ஒரு சில புரதங்கள் நேராக கொடுக்கறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் இது மாதிரி தாய்ப்பால் வங்கியில் சுத்திகரிக்கப்பட்ட தாய்ப்பாலானது பால் பவுடரை விட 1000 மடங்கு சிறந்தது. அப்படி கொடுக்கும்பொழுது அந்த குறைமாத குழந்தைகள் வந்து உயிர் தப்பி பிழைக்கிறாங்க. ஸோ அது பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இப்போ அம்மா சிசேரியனில் பிறக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தால் வந்து குழந்தைக்கு வந்து டக்குன்னு தாய்ப்பால் கொடுக்க முடியல, முதல் 2 நாள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த இடைப்பட்ட 2 நாளுக்கு மட்டும் தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுக்கும். பிறகு அம்மாவே தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ தாய்ப்பால் வங்கியோட பால்ன்றது வந்து ஒரு தற்காலிக நிவாரணம் தான், அது தொடர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயா, டாக்டர் வந்து உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். சார், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தைராய்டு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான பிரச்சனைகளில் தைராய்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து பேசுகிறேன் சார். இந்த தைராய்டு சுரப்பி சரியாக கழுத்தில் இருக்குது தைராய்டு, அங்கேருந்து சுரக்கிற தைராக்சின் ஹார்மோனால் தான் வந்து குழந்தைக்கு வந்து பல்வேறு நன்மைகள் இருக்குது. ஒருவேளை அந்த தைராய்டு சுரப்பி சுரக்கிறது கம்மியாக இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க வந்து சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் எப்போயுமே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் சார், சரியாகவே படிக்க மாட்டான், அப்படியே உட்காந்த இடத்துல இருக்கிறான், சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டான், விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர்த்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உயரம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஸோ உயரம் கூடாமல் இருக்கிறது, மலச்சிக்கல் இருக்கிறது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, அவங்க நாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிப்பாகவே இருக்கும், குரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு தைராக்சின் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம பார்க்குறது நல்லது. இது தவிர்த்து குழந்தைங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், விட்டமின்களை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ தைராய்டை பற்றி பேசணும், புரதச்சத்து பற்றி பேசணும். அடுத்து இரும்பு சத்தியம் ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள் வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இருக்குது. இந்த ரத்த சோகைக்கான காரணம் பெரும்பாலும் அவங்க கூடுமானவரை அவங்க சாப்பிட்ற உணவில் வந்து போதிய அளவு இரும்பு சத்து, ஃபாலிக் ஆசிட், அது ஒரு விட்டமின் தான். இது ரெண்டும் இல்லாததால் தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்குது. அந்த இரும்பு சத்து கம்மியாக இருக்கும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இரத்த அணுக்களில் வந்து அந்த அணுக்கள் வந்து சிறப்பாக செயல்படாது. அதனால தான் வந்து இரும்பு சத்து நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து கம்மியாக உள்ள குழந்தைகள்லாம் வந்து ரத்த சோகை வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கனாலே பள்ளிக்கூடத்தில் வந்து அதிக அளவில் கவனம் செலுத்த மாட்டாங்க. வாத்தியார் வகுப்பு எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க வீட்டில் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகைக்கு இன்னொரு காரணம் பார்த்தா குடல் புழுக்கள். இதில் குடல் புழுக்கள் வந்து சில சமயம் என்னாகும், குடல்லே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதால அந்த நாடா புழுக்கள்லாம் வந்து அந்த ரத்தத்தை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால் குழந்தைக்கு வந்து ரத்த சோகை இருக்கும், புழுக்கு மட்டும் நிறைய ரத்தம் கிடச்சிட்டு இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? இந்த குடல் புழுக்கள் காரணம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து செருப்பு போடாமல் வெளியே நடக்கிறது தான் அந்த குடல் புழுக்கள் உடம்புல ஏறத்துக்கு காரணம். அதனால் ரத்த சோகை வராமல் தடுக்கணும்னா குழந்தை நல்ல சத்துள்ள உணவை சாப்பிட்ணும். இரும்பு சத்துள்ள உணவு, மற்ற கீரை காய்கறிலாம் நிறைய சேர்த்துக்கணும். இரும்பு சத்துள்ள பொருட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கீரை காய்கறிலையுமே இரும்பு சத்து நிறையா இருக்குது, அதை கொடுக்கலாம். வெள்ளத்துலேயும் வந்து இரும்பு சத்து இருக்குது, அதையும் கூட முருங்கைக்கீரையில் இருக்குது, அதையும் கொடுக்கலாம். ஸோ அது தவிர்த்து குழந்தைங்களுக்கு வந்து வெளியே போனால் செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் குடல் புழு நீக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல விஷயம். ஸோ இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னாலே இந்த ரத்த சோகைக்கு ஒரு தீர்வு ஏற்படும்.
ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது பச்சிளம் குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தை முதல் ஒரு 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கூட இருக்கிறவங்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தகவல் கொடுத்துடலாம் ஆமாம், சார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா பெரும்பாலான குழந்தைகள் வந்து மருத்துவமனையில் பிறந்த பிறகு 1 நாள் 2 நாள் வச்சுருந்துட்டு நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மாவுக்கும் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு சில குழந்தைங்க திரும்ப மருத்துவமனையில் அனுமதிக்கிற நிலைமை வருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நோய் தொற்று ஏற்படும். அது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தவிர்க்க முடியாது, அது ஒரு விஷயம். பட் சில சமயம் குழந்தைகளை பராமரிக்கிறதுல நேர்ற சில தவறுகளால் குழந்தை திரும்ப வந்துடுது. இப்போது குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் சில கிராமப்புறங்கள்லையோ இல்லை சில இடங்கள்லையோ வந்து குழந்தைய குளிப்பாட்டி வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, குளிப்பாட்ட வரவங்க குழந்தைக்கு வந்து கொஞ்சம் லேசாக சளி இருக்குதுன்னு சொல்லிட்டு மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அதனால் மூக்கு வாய் கண்ணெல்லாம் எண்ணெய் ஊற்றுறதால என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு வந்து கேடு தான் விளையும். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்து சாதாரண மூக்கடைப்பாக தெரியறதுக்கு வந்து தேவையில்லாமல் எண்ணெய் கட்டி வாயில் ஊதி அந்த குழந்தைங்கள்லாம் வந்து மருத்துவமனையில் சேர்ந்து மெஷினில் வைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து வாயில் எந்த காரணம் கொண்டும் குழந்தைய குளிப்பாட்டும் போது மூக்கு வாயிலாம் ஊதக்கூடாது. அப்படி ஊதுறாங்கன்னா அந்த ஊதுற அம்மாவோட வாயில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் குழந்தையோட நுரையீரலுக்கு நேராக போய் உட்காந்துக்கும். அதனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். ரெண்டாவது வந்து குழந்தைக்கு வசம்பு கொடுத்துட்றாங்க. குழந்தைக்கு வந்து வசம்பு தோல் மேலே தடவுறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சில சமயம் வசம்பை எடுத்து வாயில் கொடுத்துறாங்க, இல்லை சில கஷாயம் அது இதுன்னு செஞ்சு குழந்தை வாயில் கொடுத்துறாங்க. குழந்தையோட குடல் வந்து ரொம்ப மென்மையானது. அதில் வந்து தாய்ப்பால் தவிர்த்து வேறு எது கொடுத்தாலுமே அந்த குடலுக்கு ஒத்துக்காது, 1008 பிரச்சனை வரும். அதனால் நம்ம வந்து தேவையில்லாமல் வசம்பு வாயில் போடுறது அல்லது வேறு கஷாயங்களை வாயில் கொடுக்கறதுலாம் வந்து நல்லது கிடையாது. உரம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைக்கு வந்து கை காலுக்கு போகிற நரம்பெல்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கும். மேலே தேங்காய் எண்ணெய் தடவி விடலாம் சில குழந்தைங்களுக்கு, வந்து குறைமாத குழந்தைங்கள் நாங்களே சொல்கிறோம். ஆனால் மசாஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உரம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும், குழந்தை கதகதப்பாக பார்க்கணும். காலகாலத்தில் அந்த தேசிய தடுப்பூசி அட்டவணைப்படி தடுப்பூசி போட்டுக்கணும். இதை செஞ்சாலே குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைக்கு தேவையானதை மட்டும்தான் செய்யணும், தேவையற்றதை செஞ்சு குழந்தைக்கு கெடுதி வரக்கூடாது. ஓகே சார், நிச்சயமாக இது வந்து யூஸ்ஃபுல்லான தகவலாக தான் இருக்கும் நேயர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து நிறைய தகவல்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து வளர்ப்பு முறை குறித்து பேசலாம் சார். இப்போ வந்து குழந்தைகளோட வளர்ப்பு முறையில் பெற்றோரோட பங்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாகவே பேசலாம் சார். சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலைன்னு சொல்லுவாங்க. அதனால் பெற்றோரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்திங்கன்னா குழந்தை வளர்கிற சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கும், குழந்தையோட மரபணுக்கள் ஜெனட்டிக் அமைப்பு ஒரு பக்கம் இருக்கும், பெற்றோரோட வளர்ப்பு, இது எல்லாமே வந்து ஒரு முக்கிய காரணிகள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் பிற்காலத்தில் அவங்களோட மனநலத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். ஒன்றா பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் பிரச்சனைகளை தாண்டி நிறைய மனநல பிரச்சனைகள் வருது. இப்போ மனநல பிரச்சனைகள் வரக்கூடிய குழந்தைங்களோட வயதும் ரொம்ப கம்மியாக இருக்குது. 3 வயசு 4 வயசுலேருந்து 1008 பிரச்சனை மனநல பிரச்சனைகள் குழந்தைங்க இருக்காங்க, அழுத்தத்தில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல விஷயமே கிடையாது. இது போன்ற பெரும்பாலான குழந்தைங்களை நம்ம வந்து கூராய்வு செய்யும்போது அவங்கள கேட்கும்பொழுது இந்த குழந்தையோட வளர்ப்பு வீட்டில் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். தாய் தண்டை இடைக்கு அடிக்கடி ஏதாவது சண்டை வர்றது, இல்லை வேறு சில குடும்ப சமூக சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதால அந்த குழந்தைங்களுக்கும் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து குழந்தை வளர்க்குறது வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க சண்டை போடும்போது குறுக்காக வரமாட்டாங்க, ஆனால் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பேசலைனாலும் குழந்தைங்க பெரியவங்க சண்டை போடுறது வந்து அவங்கள மனதளவில் பாதிப்பு இருக்கும். அதனால் குழந்தைங்கிட்ட வந்து நம்ம குழந்தைங்கள எதிர வச்சுக்கிட்டு சண்டை போடுறது நல்லது கிடையாது. குழந்தைங்கிட்ட அன்பாக தான் பேசணும். குழந்தைங்கள வந்து அரவணைப்போடு வளர்க்கணும். நம்ம பெரும்பாலும் எந்த குழந்தைங்கள திட்டி இல்லை அடித்து வளர்க்குறோமோ அந்த குழந்தைங்களுக்கும் வந்து அந்த மன வளர்ச்சி வந்து சரியாக இருக்காது. அதனால் அன்பாக இருக்க வேண்டும், அரவணைத்து செல்ல வேண்டும். சின்ன தப்பு வரும்போது சொல்லி திருத்தணும் குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் சில சமயம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எளிதாக கிடைக்கிற மாதிரியும் தெரியக்கூடாது. அது வந்து அப்போ பெற்றோரே வந்து குழந்தைய செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே பெற்றோரே செய்யும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுவும் அவசியம் கிடையாது. குழந்தையோட வயதுக்கு ஏற்ப குழந்தைய தன்னோட வேலையை தானாக செய்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடணும்.
குழந்தைய வளர்க்கும் போது வந்து நல்ல விஷயங்களை வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கொண்டு வரணும். காலையில் எழுந்திரிக்கிறது, அதிக புத்தகம் படிக்கிறது, வெளியே சேர்ந்து உடற்பயிற்சி செய்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்களை குழந்தைக்கு வரணும். இனி நம்ம முன்னாடி பேசின மாதிரி பெற்றோர்கள் வந்து ரோல் மாடலாக இருந்தாங்கனாலே குழந்தைகள் வந்து அதை பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தனிப்பட்ட முறையில் அப்பப்போ குழந்தைங்களுக்கு அறிவுரை கூடுறத விட ரோல் மாடல் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சார் தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி, உங்கள் பேர் சொல்லுங்கள். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மயமட்டிலிருந்து கவிசாஜி பேசுகிறேன். சொல்லுங்க, உங்கள் சந்தேகம் என்ன? வணக்கங்க. ஒரு வயசுலேருந்து ஒரு 5 வயசுக்குள்ளார உள்ள குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து பழ வகைகள் கொடுக்கும்போது எந்த பழத்தை வந்து நேரடியாக கொடுக்கலாம், எந்த பழத்தை வந்து ஜூஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஒரு வயசுக்கு மேலேயே குழந்தைங்களுக்கு வந்து பல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பழ வகைகளை வந்து குழந்தைக்கு பல் இருக்கிறதுனால எல்லா பழ வகையும் கொடுக்கலாம். இந்த பழம் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னுலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒன்று சில பழங்களில் வந்து கொட்டைங்க இருக்கலாம். அந்த விதைகள் வந்து குழந்தைங்க வந்து புறையறக்கூடாது. அதை மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா 9 மாதத்தில் வந்து குழந்தைங்க வந்து 2 விரலால் எடுக்கக்கூடிய அந்த பின்சர் கிராஸ் பண்ணுறது ஒரு பகுதி, ஒரு வளர்ப்பு முறை வரும். அது வந்து வந்த பிறகு அவங்க ஒரு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்து வாயில் வைக்க ஆரம்பிப்பாங்க. அதே தான் அந்த உணவில் கொடுக்குறோம். அதனால் புறையறக்கூடிய உணவுகளை வந்து குழந்தைக்கு கொடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அதில் வந்து நம்ம நசுக்கி கொடுக்கலாம், இல்லை உடச்சி கொடுக்கலாம். குழந்தைக்கு புறையறக்கூடாது. 5 வயசு வரைக்கும் கவனமாக தான் பார்த்துக்கணும். அதனால தான் குழந்தை புழங்குற இடத்துல பார்த்திங்கன்னா மாத்திரைங்கள்லாம் இருக்கக்கூடாது, இல்லை பூச்சி மருந்து, இல்லை பெரியவங்க சாப்பிட்ற மாத்திரை, இல்லை சின்ன சின்ன பொருட்கள், குண்டூசி, இல்லை மணி, இந்த அது போன்ற விஷயங்களை முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொம்மையில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட், சின்ன சின்ன மேக்னெட்லாம் இருக்குல்ல, பேட்ரி, அது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆபத்தானது. அதெல்லாம் வந்து குழந்தைங்களை அண்டாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை பெரிய பொம்மையை வச்சுள்ளன்னா பக்கத்தில் பெரியவங்க இருக்கிறது நல்லது. அவர் கேட்ட மாதிரி எல்லா பழ வகைகளையும் கொடுக்கலாம். ஜூஸ் ஆக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக ஒரு பழம் கிடைக்கிதுன்னா அதை கொடுக்கறது நல்லது தான். பட்டு வெய்ய நாளில் வந்து ரொம்ப தண்ணி தாக்கமாக இருக்குன்னா அப்போ இருக்கிற பழ வகைகளை ஜூஸ் ஆக்கி கொடுக்கறது தப்பு கிடையாது. குடும்பம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பழங்களை கொடுக்கறது நல்லது தான். புறையாராதமாக கொடுக்கறது நல்லது. ஐயா, அழைத்ததுக்கு நன்றி. டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். டாக்டர் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க. சார், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அது தொடர்ந்து பேசலாம் சார், சொல்லுங்கள். இப்போ முன்னாடி ரோல் மாடலாக இருக்கிறது மாதிரி குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலையும் வந்து இனிமையான சூழ்நிலையாக இருக்கணும். 2வது குழந்தைகளுக்கு போதுமான அளவு தூக்கம் இருக்கணும். ஒரு குழந்தைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மணி நேரம் தூங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஒரு ரீசார்ஜ் ஆகிற மாதிரி பிரெயின். ஸோ அந்த நேரத்தில் வந்து அதனால் குழந்தைங்கள் வந்து சீக்கிரமாக தூங்க வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான. அப்போ தான் மறுநாள் காலையில் குழந்தைங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்பாங்க. அதனால் 8 மணி நேரம் குழந்தைங்களுக்கு தூக்கம் நல்லா இருக்கணும். கூடுமானவரை தூங்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறது நல்லது. பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட நேரம் செலவழிக்கணும். அது ரொம்ப முக்கியம். குழந்தைக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை குழந்தைக்கு தேவைப்படும் போது பெற்றோர்கள் பக்கத்தில் அருகில் இருக்கணும், குழந்தை கூட பேசணும். இப்போ நிறையா பெற்றோர்கள் பார்க்கும்போது குழந்தைகிட்ட ஏதாவது பேசிகிட்டே இருக்கும், அவங்க ஏதாவது ஃபோனில் நோண்டிகிட்டு இருப்பாங்க. இது போன்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது. குழந்தை பக்கத்தில் பேசுதுன்னா குழந்தை கூட அமர்ந்து பேசணும், குழந்தைய கண்ணை பார்த்து பேசணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்படி செய்யும்பொழுது குழந்தைக்காக நம்ம நேரம் செலவிட்டும் பொழுது அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தேவையில்லாமல் அவங்க ஸ்க்ரீனுக்கு போக மாட்டாங்க. கூடுமானவரை ஒரு வயதுக்கு மேலே வந்து எல்லா குழந்தைங்களையுமே வந்து மற்ற ஒத்த வயதுடைய குழந்தைங்களோட விளையாட வைக்கணும். எந்த குழந்தையுமே ஒத்த வயதுடைய குழந்தைங்களோட விளையாடும் போது அவங்களோட மன வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா, என் குழந்தை வந்து மற்ற குழந்தைங்க கூட போய் சேர்ந்தே விளாட மாட்டேது, தனியாக உட்காந்துருக்குது, அது பான்னு ஒரே ஒரு பொம்மையை வச்சுன்னு உட்காந்துருக்குன்னா இது சில குழந்தைங்கள ஆட்டிசம்னு சொல்கிறோம். அந்த போன்ற பிரச்சனைகளும் குழந்தைங்களுக்கு ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறியலாம். ஸோ எந்த குழந்தை மற்ற குழந்தையோடு சேர்ந்து விளையாடலையோ, தனிமையை விரும்புதோ, அந்த குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இல்லை ஒரே ஆக்ஷனை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும், அது போன்ற அறிகுறிலாம் வந்து ஆட்டிசத்துக்கான அறிகுறி. அந்த குழந்தைங்களை வந்து நிச்சயமாக குழந்தை டாக்டர்கிட்ட கொண்டு போய் நம்ம வந்து பரிசோதனை பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பத்திலே கண்டறிஞ்சோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சிறப்பான முறையில் எல்லா குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடம் போகணும். அது ரொம்ப முக்கியமானது. அதனால் குழந்தைங்களுக்கு வீட்டிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், பள்ளிக்கூடத்துக்கும் போகணும்.
ஆனால் வந்து சிலவங்க சொல்லுவாங்க பால்வாடிக்கு போன உடனே போய் ஒரு வாரம் ஆகலைங்க அதுக்குள்ளே ஜுரம் வந்துட்டுன்னுவாங்க. அதெல்லாம் வந்து இயற்கையானது தான். பால்வாடிக்கெலாம் போகும்போது குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு கிருமியும் வந்து புதுசு குழந்தைக்கு. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா ஆகும் குழந்தைக்கு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்பத்தில் குழந்தை கிண்டர்கார்டன் பால்வாடிக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது இல்லை லேசாக ஜுரம் வரத்துலாம் இயற்கை தான். அதனால் பற்றி பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் வந்து குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த குழந்தைங்க வளர்க்குறது வந்து ஒரு கலைன்னு தான் சொல்லணும். பெற்றோர்கள் வந்து மனதளவில் நம்ம குழந்தைக்கு வந்து முடிந்தவரை சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கணும்னா அந்த குழந்தைக்கு வீட்டிலையும் சரி பள்ளிக்கூடத்துலேயும் சரி ஒரு சாதகமான சூழ்நிலையை நம்ம இருக்கோம். எந்த குழந்தையும் பயத்தோடு வளரக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் சில குழந்தைங்க வந்து படிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அழுத்தங்கள் இருக்குது. அதனால் வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப அதிக அளவில் நம்ம அழுத்தம் கொடுக்குறோன்னு நினைக்கிறோம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அதனால் குழந்தைங்களோட உடல் நலத்தை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு காய்ச்சல் இருக்குது இல்லை ஒரு அம்மை போட்டிருக்குன்னா அப்பயும் ட்ரெஸ்ஸை மாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா அது அம்மையோட பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா அங்கே இருக்கிற ஒரு 10 குழந்தைக்கு ஒட்டிக்கும். அதனால் எந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கிறோ இல்லை உடல் உபாதைகள் இருக்கோ அந்த குழந்தை வந்து அந்த டைமில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறத நம்ம தவிர்க்கணும். இதை வந்து ஆசிரியர்களும் புரிஞ்சுக்கணும், பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும். அதனால் குழந்தை வளர்கிறது வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக அங்கத்தினர் எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது. இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டோம்னா பிற்காலத்தில் நம்மளையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவாங்க. நிச்சயமா சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அதுங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்மள மகிழ்ச்சியாக அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார். குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒபிசிட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அதை நீங்கள் வந்து நேயர்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க சார்? அதையும் சொல்லுங்கள். இந்த துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ஜங்க் ஃபுட்டு, எண்ணெயில் அதிகமாக பொரித்த குழந்தைகளை வந்து குழந்தைங்க வந்து வெளியிலேருந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கூடுமான வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சத்துள்ள ஆகாரத்தை நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கறது தான் நல்லது. இந்த மாதிரி துரித உணவு, இந்த பாக்கெட்டில் அடைச்சி விற்கிற உணவு, ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு வந்து தேவையற்ற பிரச்சனைகள் வரும். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி கொழுப்பு சத்து குழந்தைங்க உடம்புல வரலாம், தேவையற்ற ஊலசதை இருக்கலாம், உடல் பருமன் அதிகரிக்கலாம். அந்த குழந்தைங்க அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி உடல் பருமன் அதிகரிக்கும் போது இப்போ அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும்போது குழந்தையோட மூட்டு வலி எல்லாமே வந்துடும். சில குழந்தைங்களுக்கு உடல் ரத்தத்தில் இருக்க கொழுப்புலாம் மாறுறதால அந்த குழந்தைகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 40 வயசில் என்ன வருமோ சர்க்கரை வியாதி இல்லை ரத்த அழுத்தம் இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே 20 வயசு 25 வயசுலேயே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜங்க் ஃபுட்டை வந்து நம்ம ப்ரொமோட்டே பண்ணக்கூடாது. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் நம்ம கம்மி பண்ணணும். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து எதுவும் வந்து நம்ம விளம்பரம் பார்த்து குழந்தைகளுக்கு வரதில்லை. வீட்டில் செஞ்சு கொடுக்கறதால தான் குழந்தைக்கு சத்து வரும். அதனால் நம்ம துரித உணவை அவாய்ட் பண்ணணும், இந்த ஜங்க் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்க, உங்கள் சந்தேகம் என்ன? ஐயா, நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல. சிக்னல் இருக்க இடமா வந்து பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வந்து இரவு நேரங்களை விடாம சில குழந்தைகள் வந்து அழுதுட்டு இருக்கும். அது என்ன காரணத்தினால அழுதுன்னு தெரியாம நம்ம வந்து இரவு நேரங்களில் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போக முடியாது. அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு அழுகை நிப்பாட்டுறதுக்கு முதல் உதவி அப்படின்ட்டு எதுவும் செய்யலாங்க? அதாவது ஆகாரம் கொடுத்தாலுமே வந்து ஆகாரம் கொடுத்தாலுமே வந்து சில குழந்தைங்க அழுதுகிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு? ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி தான். பெரும்பாலான குழந்தைங்க இந்த இரவு நேரத்தில் அழுகிற குழந்தைங்க வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க தாய்ப்பால் குடித்து வளர குழந்தைங்களே 1 மாதத்துலேருந்து சில குழந்தைங்க 2 அல்லது 6 மாதம் வரைக்கும் கூட சில குழந்தைங்க குறிப்பிட்ட நேரம் சாயங்காலத்துலேயோ இரவுலையோ ஒரு குறிப்பிட்ட நேரம் குழந்தை அழுதுட்டு தான் சமாதானமாகும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அம்மாவுக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களை பார்த்திங்கன்னா என்ன தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவங்க எடை கூடுறது சரியாக இருக்கும். அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டும் சரியாக இருக்கும். தலை நிற்கிறது, குழந்தை பிறந்து படுக்கிறது, இல்லை கண் பார்வை எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ எந்த குழந்தைக்கு உடல் அளவில் குழந்தை நல்லா வளருதோ, எடை கூடுதோ, அந்த குழந்தைக்கு வந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக அழுதுன்னா அது ஈவினிங் கோலிங்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டைமில் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே போதுமானது.
ஆனால் இதே பெரிய குழந்தைங்க வந்து திடீர்னு நைட்டில் அழுவுது குழந்தைன்னா அந்த குழந்தை சில ஒரு வயசுக்கு மேலே 2 வயசுக்கு மேலே குழந்தைங்க இருக்குன்னா அந்த குழந்தை சில சமயம் நாக்குப்பூச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது வயிற்றில். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றுக்கு போகிற பகுதியில் வந்து நோய் தொற்று இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான வைத்தியத்தை நம்ம பார்க்கணும். வயதுக்கு ஏற்ற மாதிரி காரணம் வந்து வேறுபடலாம். ஆனால் அவர் கேட்டது பெரும்பாலும் அந்த 6 மாதத்துக்குள்ளார குழந்தைங்க அது தானாக சரியாயிடும். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. பெரிய குழந்தைங்க இந்த போல் அழுகுறாங்கன்னா அதை நம்ம கவனித்து பார்க்கணும், மருத்துவரோட ஆலோசனை வாங்கணும். இப்போ ஓரளவுக்கு பெரிய குழந்தையா இருந்தால் அதுவே சொல்லணும்ல, சரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இது பண்ணுது அது பண்ணுதுன்ட்டு. இப்போ அது குழந்தையா இருக்கும்போது தான் நம்ம மருத்துவரை தேடுற மாதிரி இருக்கும். நல்லதுங்க. அழைத்ததுக்கு நன்றி சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தும் குழந்தைகள் வளர்ப்பு முறையும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நீங்கள் எவ்வளவு தகவல்கள் வந்து நேயர்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் முக்கியமாக வந்து தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நம்ம வந்து நிறைய தாய்ப்பால் குறித்து சொல்லியிருக்கோம் சார். உங்களோட பொன்னான நேரத்தை நேயர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி. நலவாழ்வு நிகழ்ச்சியை பாருங்கள், நலமுடன் வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.